அது மட்டுமல்ல, தொண்டருடைய உணர்வும் என்பதை நான் உணர்ந்துதான் 5ஆம் தேதி என்று அதற்கு முன்னாலே 2 முறை அவரை சந்திக்கின்ற போது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட சொல்கிறேன் சொன்னால், ஒரு இயக்கம் என்பது பல கோடி தொண்டர்களை நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை ரத்தம் சிந்துகிற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பைத்தான் நாங்கள் பிரதிபலித்தோமே தவிர, மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எல்லோரும் ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறலாம் என்று ஒருங்கிணைவது மட்டுமல்ல, சோர்வோடு இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற கழக தொண்டர்களும் அரவணைத்து சென்றால் மட்டும்தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட முடியும் என்பது பொதுமக்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, தொண்டருடைய உணர்வும் என்பதை நான் உணர்ந்துதான் 5ஆம் தேதி என்று அதற்கு முன்னாலே 2 முறை அவரை சந்திக்கின்ற போது இந்த கருத்துக்களை அதற்கு பிறகு கூட நான் அவரிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன். சில பேர் என்னோடு வந்தார்கள், அவர் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. ஆகவேதான் இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலையிலே தான் 5ஆம் தேதி என்று மனந்திறந்து பேசுகிறேன் என்று இந்த கருத்துக்களை நான் உங்களிடத்திலே வெளிப்படையாக யாரோ ஒருவராவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பிரதிபலித்தேன். ஏன் அதை பிரதிபலித்தேன் என்று சொன்னால், எல்லோரும் சொல்வார்கள் 2026க்கு பிறகு நாம் ஏதாவது இயக்கத்திலே வெற்றி பெற இயலவில்லை என்றால் அதற்கு யார் காரணம், ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து பரிமாறப்படும் என்ற நோக்கத்தோடு தான் வெற்றி என்ற இலக்கை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை நாங்கள் அன்றைக்கு பரிமாறினோம். ஆனால் அப்படி பரிமாறுகிற போது இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும், அன்றைக்கு 10 நாட்கள் பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள், அப்போது கெடுவா என்னவா என்று கேட்டீர்கள். அப்போது நான் சொன்னேன், இது கெடுவல்ல, 10 நாட்களுக்குள் பேச்சு துவங்க வேண்டும், 1 மாதம் அல்லது 1.5 மாதம் எடுத்துக்கொள்ளலாம், யாரை சேர்த்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னுடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும். ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், 10 நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற தொண்டருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றினோம். 2024 என்பது நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறது. 10 தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடம், 2 தொகுதியிலே 4வது இடம். நம்முடைய இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயிர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும். புரட்சித் தலைவர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவில் கூறினார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே, அதற்கு அந்த கருத்திற்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேனே தவிர, அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதவிகளும் பொறுப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினரை தவிர. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும், மேலவை உறுப்பினர் வருகின்ற போதும் 4 பேர் பரிந்துரை செய்கிற போது நானும் ஒருவனாக இருந்து அந்த பரிந்துரை செய்திருக்கிறேன். அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் தான் எங்கள் உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நல்லாட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் கன்னியாகுமரி நடைபெற்ற இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் நாம் வாங்கி இருக்கிற வாக்கு என்ன என்று சொன்னால் 5126 வாக்குகள் தான் பெற்றோம். அப்படி என்றால் 2,54,000 வாக்குகள் இடத்தில் 5000 வாக்குகள் பெறுகிற போது சட்டமன்ற தேர்தலுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தினேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைவரோடும் நான் பேசினேன். அவரும் சில கருத்துக்களை சொல்கிற போது அந்த கருத்துக்கு மாறாக இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும், இந்த இயக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு
எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்தியிலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன். அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி திருமகனாருடைய அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு தான் எனது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோராலும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை.